ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கி உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக தலையை ஆரம்பிக்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி மாலையபட்சம் போயிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நார்மல் டிஷ் தான் பண்ண போகிறேன். எதுவுமே நான் பண்றது எல்லாமே சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான். ஈஸியாவே நீங்களுமே ஆத்துல இருக்கிறத எடுத்து வச்சு கிடுகிடுன்னு நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய தலிகைகள் எல்லாமே இருக்கு. ஸோ இன்னைக்குமே நம்ம அப்படியான ஒரு தலிகைகள் தான் பார்க்க போறோம். ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. ஸோ அதனால நான் கிடுகிடுன்னு தலிகையெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்ப போறேன். நான் இன்னைக்கு போட்டு இருக்கிறது ஒரு வெஸ்ட் சைடு அவுட்ஃபிட் போட்டு இருக்கேன். ஸோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ஜென்ரலாவே மஸ்டர்ட் ரெட், பிளாக் இந்த கலர்ஸ் எல்லாம் என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் கலர்ஸ். ஸோ என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுட்டுருக்கிற காய்கறிகள் பார்த்தேன் அப்படின்னாக்கா, புடலங்காய் எடுத்துட்டுருக்கேன், அவரைக்காய் எடுத்துட்டுருக்கேன், பரங்கிக்காய் எடுத்துட்டுருக்கேன், ரொம்ப கொஞ்சமாக பாசிப்பருப்பை ஊற போட்டுருக்கேன். இது எல்லாமே இந்த நாட்களில் அலவுடு தான் இந்த காய்கறிகள். ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தலிகை தான் இன்றைக்கி. உண்டான தலிகைக்கு ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆகிடுத்து. ஸோ புடலங்காய் போட்டு காய் பண்ண போகிறேன், அவரைக்காய் போட்டு குழம்பு பண்ண போகிறேன், பரங்கிக்காய் போட்டு தொகையல் அரைக்க போகிறேன். அப்பா புடலங்காய் சாப்பிட மாட்டான், இதில் கயாவில் விட்டதுனால. ஸோ அதனால தான் பரங்கிக்காய் தொகையல் ஒன்று பண்ணுறேன். அதுக்கப்புறமா அவரைக்காய் ரொம்ப ரொம்ப மல்டி விட்டமின் காய். வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கோங்க. இதை நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவா காயை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் 1 or 2 டைம்ஸ் சாப்பிட்டா பரவாயில்ல. நார்மலாக இருக்கிறவா வாரத்தில் 2 தடவையாவது அவரைக்காய் ஏதாவது ஒரு ஃபார்மில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா மற்றபடி எல்லாமே எடுத்து வச்சுன்ட்டேன். வானொலியுமே அடுப்பில் போட்டுன்ட்டேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு புடலங்காய் காய் பண்ணிக்கலாம். இந்த அடுப்பு காத்தால் ஆனே ஆகாது. ஸோ வானொலி ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு புடலங்காயை வதக்கி காய் பண்ணிட்டுலாம். கொஞ்சம் எண்ணெய் குத்திக்கலாம். புடலங்காயை வதக்கின்றலாம். ஸோ இந்த பாசிப்பருப்பை நான் மைக்ரோவேவில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சு ஓரளவுக்கு வேகிற பக்குவத்துக்கு நான் பண்ணி எடுத்துட்டுறேன். கடைசியாக நம்ம புடலங்காயோடு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து நான் சாமான்கள் போட்டுன்றேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாமே ஒரு 3/4 டீஸ்பூன் தான். நான் தலிகை பண்ண ஆரம்பித்தா பின்னாடி காக்கா பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிடும். ஜன்னல்கிட்ட கத்திகிட்டே இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு உப்பு போடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஓரளவுக்கு புடலங்காய் நல்லா வதங்கி எடுத்து பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பை மைக்ரோவேவில் வேக போட்டு எடுத்துட்டேன். குக்கானா போதும், குழையணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 2 மினிட்ஸில் தேங்காய் போட்டுடலாம். ஸோ நான் இப்போ தேங்காய் போட்டுடுறேன். ஒரு பெரட்டினா நமக்கு
பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் போட்ட புடலங்காய் காய் ரெடி. இதில் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னாக்கா தாளிக்கரைச்ச வந்து இதை கடலப்பருப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நாட்களில் யூஸ் பண்ணுறக்கூடிய காய் தான். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரங்கிக்காய் தொகையில் அரைச்சிக்கலாம். புடலங்காய் காய் ரெடி ஆகிடுத்து. ஸோ கட் பண்ண பரங்கிக்காய் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 3 மிளகா இருக்குது, புளி இருக்குது, கருவேப்பிலை, தேங்காய் ஆல்ரெடி பொடி பண்ணி எடுத்துட்டேன். இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு தேங்காயோட உப்பையும் வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா பரங்கிக்காய் தொகையல் ரெடி ஆகிடும். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். ஸோ உளுத்தம்பருப்பு, வத்தமிளகா, புளி போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு செவக்க ஆரம்பிச்சுடுத்து. கருவேப்பிலை, ஜென்ரலாக பெருங்காயம் இந்த டைம் போடுவோம். சப்போஸ் வேணும்னா போட்டுக்கோங்க, நான் பெருங்காயம் போடலை. ஸோ இது கொஞ்சம் வேகட்டும். பச்சையாக அரைச்சா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒரு 60% வதங்கி எடுத்தோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா இதோ தேங்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்து அரைச்சிடலாம். உப்பு போடணும். ஓரளவுக்கு வதங்கி எடுத்து எல்லாம் கலரும் சேஞ்ச் ஆகிடுத்து. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த கரண்டியால் அப்படி கட் பண்ண எல்லாம் கட்டாக எடுத்துனாக்கா வெந்துருக்குன்னு அர்த்தம். ரொம்ப அந்த மசிய வேக வைக்க வேண்டாம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆறட்டும். இதோட சேர்த்து அரைச்சிடலாம். இதை நம்ம இப்போ அரைச்சின்னு வந்துடலாம். ஸோ தொகையல் அரைச்சி எடுத்துன்ட்டேன். இதை இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பரங்கிக்காய் தொகையல் செமையாக ரெடியாக எடுத்து சர்விங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தாப்பில் நம்ம வந்து அவரைக்காய் குழம்பு பண்ணிக்கலாம். குழம்புக்கு நல்லெண்ணெய் குத்திருக்கேன், தாளிக்கிறதுக்கு எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை, குழம்பு பொடி, சாம்பார் பொடி, புளி கரைச்சிண்டாச்சு. அவரைக்காய் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சமாக மைக்ரோவேவில் குக் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இல்லைனா அப்பாவால் சாப்பிட முடியாது. அதுக்கோசரம்தான் நான் அப்பாவுக்கு வந்து ஒரு 2-3 பீஸ் தான் கொடுப்பேன். சும்மா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் மட்டும்தான், ஜாஸ்தி கிடையாது அப்பாவுக்கு. இப்போ நான் கடுகு, வெந்தயம் வேண்டான்றவா மைனஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப கான்ஸ்டிபேட் ஆகுது. வெந்தயம் ஃபைபர் சாப்பாட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இன்றைக்கி வேண்டான்றவா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துட்டுருக்கேன் என்னோடய ஹெல்த் கண்டிஷனுக்கோசரம். சாம்பார் பொடி, உப்பையும் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். ஏன்னா நான் ஆல்ரெடி அவரைக்காயை வந்து குக் பண்ணி எடுத்துட்டதுனால போடலை. அதர்வைஸ் இதெல்லாம் வந்து கடுகெல்லாம் பொரிஞ்சிக்கையோடு வதக்கிட்டு காயை ஆட் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் பொடி எல்லாம் போட்டு எல்லாம் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்துட்டதுனால இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணல. புளிஜலம் கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளிஜலம் கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து. நான் இப்போ அவரைக்காயை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த அவரைக்காயை ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும். ஏன்னா அந்த அவரைக்காய்க்குள்ளே இந்த ஆல் புளிஜலம்ஸ் எல்லாம் உள்ளே போனால் மட்டும்தான் அவரைக்காய் அவ்வளோ ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும்.
இன்னும் கடைசியாக கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா வெல்லம் போட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா அவரைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். பக்கத்துலேயே நம்ம சாதத்தை இப்போ வச்சுடலாம். ஸோ ஒரு 4 சவுண்டு வரட்டும். கூடவே குழம்பும் கொதிச்சுன்னு இருக்கு. வெல்லம் கொஞ்சம் போட்டாச்சு. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் குழம்பு வற்றித்துனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதித்து வற்றி மேலே எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் ஆகிடுத்து. சாதமும் ரெடி ஆகிடுத்து. காஃபி எடுத்துன்னு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். அழகாக ஊற்றிடுத்து குழம்பு. ரொம்ப வாசனையாக இருக்குது. ஆஃப் பண்ணி விட்றேன். இன்றைக்கு உண்டான தளிகை மணக்க ரெடியாக எடுத்து. ஸோ ரொம்ப வாசனையான அவரைக்காய் குழம்பு. அதே போல் புடலங்காய், பாசிப்பருப்பு, தேங்காய் போட்ட காய், பரங்கிக்காய் தொகையல், சுட சுட சாதம். சத்தம் கேட்குறதா இப்போ தான் ஆஃப் பண்ணேன். ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை ரொம்ப நன்னா ரெடியாக எடுத்து. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.